வாவ் ஏடி மீனா எரும மாட வாந்தி வந்துருச்சா நடந்து வந்து உனக்கு என்னடி வாந்தி அங்கிட்டு போய் ஓரமாயிடுங்க பூலாம் அழகழகா இருக்கு வா வா நீங்க வாந்தி எடுத்து தொலைச்சுப்படாத ஏய் ஆமா பிங்க் சொல்ற மாதிரி இங்கெல்லாம் பூலாம் அழகழகா இருக்கு இங்க வேணும் வாந்தி எடுத்து அசிங்கம் பண்ணிடாத ஓடிப்போ அந்தாண்ட போய் தூரமா போய் வாந்தி எடுத்துருவா ஏய் அறிவு இல்லாத மூளை கெட்டவங்களா நான் இந்த இடம் அழகா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வாவ் அப்படி சொன்னேன் என்ன போய் வாந்தி எடுக்கிற தூரமா போன சொல்றீங்க உங்களுக்குலாம் ஒரு மண்டையில அறிவு இருந்தா தானே உங்க மண்டையில களிமண் தான் இருக்கும் போல அதான் கரு கருன்னு முடி எம்மானிட்டு வளர்ந்து போய் கிடக்குது மர மண்டைகளா எம்மாடி மீனா நீ வா உன்னாலும் சரி வாந்தி எடுத்தாலும் சரி எந்திரி நட போலாம் அக்கா இருங்கக்கா இன்னும் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாம் ரொம்ப தூரம் நடந்து வந்தோமா மூச்சு கெசு கெசுன்னு வாங்குது ஒன்றும் எட்டி வைக்க முடியல நான் ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு இருந்துட்டு போகலாங்க்கா சரி சரி 10 மணி நீ உக்காரு 10 நிமிஷம் கழிச்சே போவோம் பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை எக்கோ என்ன ஒன்றும் அவசரம் இல்லைன்றீங்க இப்போவே மதியம் ஆகிப்போச்சு பொழுது ஆவாவ இங்கே சிங்கம் கரடி புலிலாம் நடமாடுன்னு சொன்னாங்க சட்டு போட்டு எந்திரிங்க போவோம் இல்லைன்னா அதுங்க பசியில் நம்மளை இறையாக்கிக்கிடுங்க ஏட்டி நெட்டவலி நெசமாவா சொல்ற அட ஆமலை பைத்தியக்காரி உன் மண்டை மேல சத்தியமா நெசம்தான் ஐயோ அப்ப எந்திரிங்க ஓடுங்க சீக்கிரமா இடத்த காலி பண்ணிடுவோம் என்ன ஒரு இனிமையான சத்தம் என்ன ஒரு ஆனந்தம் இந்த காக்கா கோழி மாடு இந்த தண்ணி போற சத்தம் இதெல்லாம் கேட்டாவே காதுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்குது இந்த இயற்கையான சத்தம்லாம் இங்க வந்தாதான் கேட்க முடியும் என்ன பத்மினி என்ன சொல்றது சரிதானே ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் இந்த மரத்து மேல காக்கா உட்காந்துக்கிட்டு கத்துறது இந்த கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படியே எட்ட பாத்தீங்கன்னா அங்க ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கோழி தண்ணி குடிச்சிட்டு இருக்குது அப்படியே இந்த ஆறு அப்படியே மெதுவா வளைஞ்சி வளைஞ்சி போறத பார்த்தா கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்குது இங்க சுத்திலும் பார்த்தா ஒரே பசுமையா அமைதியா இருக்குதுக்கா இதெல்லாம் பாக்குறதுக்கு 2 கண்ணு போதாதுக்கா உண்மையாவே இதெல்லாம் ரொம்ப அருமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு குட்டி அழகான வீடு நாமளும் இங்கேயே வந்து தங்கிக்கலாம் போல இருக்குதுக்கா அவ்வளோ ஆசையா இருக்குது அப்படியே பத்து அப்போ 2 கண்ணு போதாதுன்னா 2 கண்ணு கடை வாங்கி பாக்குறீங்களா கிண்டல் பண்ணாதீங்களா சொன்னேன் இந்த இடம் அம்புட்டு அழகா இருக்குதுன்னு ஓஹோ அப்படியே சொல்றீங்க பத்மினி அக்கா அம்புட்டு அழகாவா இருக்குது பேசாம நாங்க உங்களை தனியா இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம் தான் அந்த வீட்டுல சொல்லி 2 நாள் இங்கேயே கடந்து ரசிச்சுட்டு அழகா வாங்கல நாங்க அப்புறமா வந்து கூட்டிட்டு போறோம் என்ன சொல்றீங்க விட்டுட்டு போனா கூட நான் இந்துக்குவேன் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடம் எனக்கு அம்புட்டு பிடிச்சி போச்சு ஆனா என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க அடடே பத்மினி அக்கா நம்பிட்டோம் இந்த காலத்து பிள்ளைங்களாம் எப்படா அம்மாங்க விட்டு எங்கன்னா போவாங்க நம்ம நல்லா ஜாலியாக ஃபோன் பார்த்துக்கிட்டுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு டிவி பார்க்கலாம் ஒரு வேலை செய்யாமல் தின்னுக்கிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் இங்கே இருந்துட்டு வாங்க வீட்டுக்கு போய் உங்கள் பிள்ளைங்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி உங்கள் அம்மா 2 நாள் கழிச்சு தான் வருவாங்கன்னு அவங்க வந்து நல்லா சனக்கராச்சி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஜாலியாக குதிப்பாருல்ல அந்தமாரி எங்கள் அம்மா 2 நாள் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களும் ஜாலியாக குதிக்க தான் செய்வாங்க வேணா பார்க்குறீங்களா அம்மா தாயே என்ன ஆளை விடுங்க நான்லாம் இங்கே இருக்கவும் மாட்டேன் உங்ககிட்ட என்னால் பேசி செவிக்கவும் முடியாது என்னை விட்டுருங்கம்மா சாமி அப்படி வாங்க வலிக்கு அம்மாடி நடந்து செய்யான கால் வலி எடுத்துக்கிச்சு நானும் கொஞ்ச நேரம் உக்காடுறேன் எவ்வளோ நேரம் தான் நின்றுக்கிட்டே இருக்கிறது நெட்டவலி காலையிலேருந்து நடந்து எனக்கு பசி எடுத்துக்கிச்சு இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா கடைக்கடை எங்கன்னா பக்கமாக இருக்குமா ஆமலா பக்கத்தில் ஒரு 5 ஸ்டார் ஒன்று ஹோட்டல் இருக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறியா இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஹோட்டல் இருக்குதா கடை இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கிறா எனக்கும் தான் பசிக்குது நான் பாட்டுக்கு அசாமல் உக்காந்துக்கிட்டுல வீட்டுக்கு போனால் தான் சோறு குழம்பு எல்லாமே அசாமல் பசி எடுத்துச்சுன்னா அந்த தண்ணியை அள்ளி குடி ஐயோ இந்த சோறு ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடைக்காதா என்ன நெட்டவழி சொல்கிறேன் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இது ஆர்டர் போட்டால் எதுவும் கொண்டு வந்து கொடுப்பானுங்களா கொடுப்பாங்க ஒன்றரை புருஷன் ஏது ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலேயோ வேலையில் இருந்தால் அப்படியே ஃப்ளைட்டில் பார்சல் கொண்டுட்டு வந்து அப்படியே கீழே போட சொல்ல நம்ம கேட்ச் பிடிச்சி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம்
வந்துட்டா இவ ஒரு அறிவாளி. சொமேட்டா ஸ்விக்கின்னுக்கிட்டு இல்லை ஆள் நடமாட்டமே இல்லை. நாம் தான் ஏதோ சரி காடு நல்லா இருக்குதே சுற்றி பார்க்கலாமேன்னு வந்தால் சொமேட்டா ஸ்விக்கிலாம் உனக்கு இங்கே வருவாங்க. உட்காந்து பார்த்துக்கிட்டு இரு, நல்லா கண்ணை முழிச்சு. சரி, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு வழக்காடிக்கிட்டே இருக்காம இங்கே எதுனா பக்கத்தில் பழம் எதுனா கிடைக்குதா மரத்துலன்னு போய் பாருங்களேன். எல்லாம் இப்படி குத்தம் வச்சே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னத்தை தான் திங்கிறது. எனக்கே பசி எடுத்துக்கிச்சு, கிறுக்கிறுன்னு மயக்கம் வராமல் இருக்குது. சரி, நானும் பெரிய மனுஷி வெக்கத்தை விட்டு எவ்வளோ நேரம் சொல்லாமல் இருக்கிறது. என்னால் எந்திரிச்சா மயக்கம் வந்து கீழே உளுந்துருவனாட்டு இருக்குது. எவ்வளாச்சும் போய் பக்கத்தில் எதனா மரம் இருக்குதா, எதனா திங்கிற மாதிரி பழம் இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க. பத்திரகாளியக்கா, நானும் வர வழியில் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். ஒரு மரத்தையும் காணும். இன்னும் அந்தான எது போனால் இருக்குமோ என்னமோ தெரியல. நாம் இங்கேயே உட்காந்துக்கிட்டோம் பார்த்துக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் அந்தால போனால் எதனா மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் போகலாமா? ஏட்டி எவ்வளாச்சும் வரும்போது ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு பண்ணுக்குன்னு ஒரு பையில போட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாதா? ஒருத்தில்லாத கையை வீசிக்கிட்டே வந்துக்கிறீங்களே. இப்போ எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கிச்சு, என்ன தான் பண்ணுறது? ஒரு ஐடியா இல்லாமையா எல்லாம் கிளம்பி வருவீங்க? அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம். ஏக்கா பத்திரகாளி அக்கா, பத்மினி அக்கா, நாங்கள் தான் ஏதோ தெரியாமல் வந்துட்டோம். நீங்கள் பெரிய மனுஷங்க சொல்லியிருக்கலாம்ல, போகிற இடம் தூரமா எதனா எடுத்துகிட்டு வந்தீங்களாடின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நாங்கள் கொஞ்சம் உஷாராக எடுத்துகிட்டு வந்துடுவோம்லக்கா. இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கிச்சு. ஏமா கீதா, நீங்கள் என்ன சொன்னீங்க? பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் கார்டனை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லித்தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆறு இருக்குது, ஏரி இருக்குதுன்னு சொல்லி இப்படி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ எங்களை சொல்லியிருக்கலாம்லங்கிறீங்களே. நீங்கள் என்ன சொன்னீங்க? 1 மணி நேரத்தில் போயிடலான்னு சொன்னீங்க. நாங்கள் நினச்சிக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு என்னத்துக்கு அதெல்லாம் தூக்கிட்டு சுமக்கணும் அப்படின்னு நாங்களும் கண்டுக்காமல் விட்டுட்டோம். என்னம்மா நீங்கள் இப்போ எங்களே சொல்கிறீங்க? ஆமாம், 10 மணி சொல்கிறது சரி தான். நீங்கள் தான் சொன்னீங்க 1 மணி நேரத்தில் டான்னு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு என்னத்துக்கு சோறு தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு நாங்கள் பாட்டுக்கு கையை வீசிட்டு வந்துட்டு உங்ககிட்டையும் ஒன்றும் கேட்கல. இப்போ இவ்வளோ ஒரு பொழுதே பண்ணிட்டு கிடக்குறீங்க. என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எங்களுக்கு தெரியாது. இப்போ எதனா திங்கிறதுக்கு ஏதாவது பழம் எங்கன்னா கிடைக்குதான்னு 4 பேரும் போய் தேடி எங்கேயாவது ஒன்று பறிச்சுட்டு வாங்க போங்க. சரி பத்திரகாளி அக்கா, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ப்ரெஷர் வந்து அப்புறம் மயக்கம் வந்துட போகுது. இப்போ என்ன சொல்லிட்டேன்னு முறைக்கிறீங்க பத்திரகாளி அக்கா? சரி, கோவப்படாதீங்க. நெட்டவள்ளி அக்கா ரொம்ப கோவமாயிட்டாங்க. வா நம்ம போய் ஏதாவது ஒரு பழம் கிடைக்குதான்னு பார்த்து பறிச்சுக்கிட்டு வருவோம். அதுக்கு இல்லை பிங்கி, இன்னும் உள்ளே போனோமா ரொம்ப இருட்டாயிரும். அப்புறம் வெளியே வரத்துக்கு பயமாக இருக்கும். அங்கே யானை சிங்கம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் எப்படி போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வேறு பயமாக இருக்குது, நம்மள அடிச்சு தின்னுபிடிச்சினா. உள்ளே போக ரொம்ப அடர்ந்த காடாம். அங்கே காட்டு யானை காட்டு பண்ணி எல்லாம் இருக்குமா. அது மனுஷங்களை கண்டாவே வந்து அப்புறம் போக வந்து அடிச்சு விடுமா. அதான் எனக்கு வேறு பயமாக இருக்குது. சரி, இப்போ என்னதான் பண்ணலான்ற அதையாவது பட்டுன்னு சொல்லு பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை, 4 மணி நாம் என்னன்னா இப்படியே வீட்டை பார்த்து கிளம்பிடுவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஆனை வேற இருட்டிக்கிட்டே வருது, மழை வேற வர மாதிரி இருக்குது. அப்புறமா மழைக்குள்ள பிடிச்சிக்கிட்டா வம்பா போயிடும். நம்ம காட்டுக்குள்ளே போய் பழம் பறிக்க போய் எங்கன்னா மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோவேன். அப்புறம் வந்து சேர்த்து பெரும் பாடாக போயிடும். அதனால பசி எடுத்தாலும் பரவாயில்லன்னு வேகமாக நடந்தோம்னா சீக்கிரம் ஊர் போய் சேர்ந்துடலாம். என்ன சொல்றீங்க? இந்த நேரத்தில் வாய வச்சாலும் மழை வேற வந்துருச்சு. இந்த ஈரத்தில் சேறு சகதியில் நடந்து போய் சேர்றதுக்குள்ள இருட்டிட மாட்டேங்குது. இனிமேல் உங்களை பேச்சை கேட்டு ஒரு இடத்துக்கு வர மாட்டேன் நம்மட்டுக்கு. சரி வராதிங்க பத்திரகாளி அக்கா. மாசம் நிற்காம மடமடன்னு நடங்க சீக்கிரம். பத்திரகாளி அக்கா வேற முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு கிடக்குறாங்க. முறைச்சிக்கிட்டே நடங்கக்கா, சீக்கிரமா போவோம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி எங்கன்னா காட்டில் போய் சோறு தண்ணி இல்லாமல் மாட்டிக்கிட்ட அனுபவம் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஓகே மக்களே, எங்கள் காமெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறமா நாளைக்கு சந்திப்போம் மக்களே. டாட்டா பாய்.